விஜய் வர வந்து அரசியல் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அவையெல்லாம் யூகங்கள் தான். கட்சி ஆரம்பித்து இன்னும் அவர் மக்களிடத்திலே நெருங்கவில்லை, மக்களுக்கான பிரச்சனைகளை பேசவில்லை, மக்களுக்கான போராட்டங்களில் அவர் பங்கேற்கவில்லை. எடுத்த எடுப்பிலேயே ஒரு தேர்தலை அவர் சந்திக்கிறார். இந்த தேர்தலில் அவர் எத்தகைய ஆதரவை பெறப்போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்பவில்லை. பாஜக மற்றும் RSS ஆகிய சங் பரிவார்கள் இத்தகைய இழிவான செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பது ஏற்கனவே அனைவரும் அறிந்த உண்மை. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்மணி அமர்ந்த இடம் தீட்டுப்பட்டு விட்டதாக அதை கழுவி சுத்தம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சனாதன தர்மத்தின் மீது எந்த அளவுக்கு பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மதத்தின் பெயராலும் தீண்டாமையை கடைபிடிக்கிற அளவுக்கு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு வெறுப்பு அரசியல் தலைக்கேறியுள்ளது. தமிழ்நாட்டு மக்கள், பாண்டிச்சேரி உட்பட இந்த சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை தேர்தல் அரசியல் களத்தில் வீழ்த்த வேண்டும், அவர்களுக்குரிய பாடத்தை புகட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. பேச்சுவார்த்தையில் கூடுதலாக அல்லது குறைவாக என்பது அடுத்தடுத்த அமர்வுகளில் முடிவாகும். கூட்டணி நலன் முக்கியமானது, வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டியது முக்கியமானது. அதே நேரத்தில் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியின் நலன்களும் முக்கியமானது. இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்ளும்படி சொன்னதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது இறுதியானதல்ல, அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆகவே இந்த நிலையிலிருந்து ஒரு கருத்தை சொல்ல முடியாது. எங்களுக்கு இன்னும் பேச்சுவார்த்தைக்கான நாள் குறிக்கப்படவில்லை, அழைப்பு வரவில்லை. பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் எங்களுக்குரிய தொகுதிகளை கேட்டு பெறுவோம். அப்போது உங்களுக்கு உரிய முறைப்படி தகவல் தரப்படும். ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார், வெளிப்படையாகவே கூறினார். அதிமுகவோடு எடப்பாடியோடு இணைந்து செயல்பட தயார் என்கிற கருத்தை ஏற்கனவே அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அவரை சேர்த்துக் கொள்ள ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க யாரும் முயற்சிக்கவில்லை என்பது உண்மைதானே. அதை மறைத்துவிட்டு அல்லது அதை பற்றி விவாதிக்காமல் கடந்து செல்வது அல்லது OPS நிலைப்பாட்டை விமர்சிப்பது சரியானதா என்பதை அவர்களே தெளிவுபடுத்த வேண்டும். தேமுதிக எங்களோடு இணைந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்கள் கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது. அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அல்லது தோழமை கட்சிகளுக்கும் அவரவர் சக்திக்கு ஏற்ப உரிய மதிப்பை திமுக தலைமை வழங்கும், உரிய இடங்களை ஒதுக்கும் என்று நான் நம்புகிறேன். கூட்டணி கட்சிகளை திமுக வரவேற்றிருக்கிற நிலையில ராமதாஸ் தரப்பு பாமக கூட்டணியில் இணைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முட்டுக்கட்டையா இருக்கிறதா? இது தவறான கருத்து. திமுக அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்று மட்டும்தான் சொன்னோம். அது ஏற்கனவே 2011 நாங்கள் எடுத்த முடிவு. இந்த தேர்தலின் போது நாங்கள் எடுத்த முடிவு அல்ல. நாங்கள் திமுகவுக்கு எந்த நெருக்கடியையும் தரவில்லை, அல்லது பாமகவை, ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான பாமகவை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற எந்த இக்கட்டையும் திமுகவுக்கு நாங்கள் உருவாக்கவில்லை. திமுகவுக்கு பாமக தேவை என்றால் அவர்கள் அதை துணிவாக அந்த முடிவை எடுப்பார்கள். அதிலே யாருடைய கருத்தையும் கேட்க வாய்ப்பில்லை.